தருவதற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே விசேஷமான நாள். புதிய தம்பதியார் வந்திருக்கிறார்கள். திருமண தம்பதியார், அவர்களை வாழ்த்துவோம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அவரால் எல்லாமே செய்ய முடியும். செய்ய முடியாதது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதான் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, தேவனால் கூடாது ஒன்றும் இல்லைன்னு. ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே. அப்படி கிடையாது. தேவனால் கூடாததுன்னா அவர் கையால் சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அர்த்தம். ஆமென். அதனால தேவன் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனா ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இம்மடுமனை சிறைகள் அன்பின் பரலோக தந்தையே, தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் எங்களை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினீர் என்று தகப்பனே, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் செயல்படும்படியாக தகப்பனே, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே எங்கள் மேல அபிஷேகத்தினாலே நீர் நிரப்புவீராக தகப்பனே. அப்பா, உங்களுக்கு நன்றி. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை ஆவலாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை இறங்குவதாக தகப்பனே. இயேசு நாமத்தில் நீரே ஆளுகை செய்து வழிநடத்துங்க பொறுப்பட்டு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வசனத்தின் தலைப்பு என்னன்னா, மனுஷகுமாரன் வல்லமை. மனுஷகுமாரன் யார்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. மனுஷகுமாரன் யார் சொல்லுங்க. உங்களுக்கு தெளிவான, உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்க. மனுஷன்னா முதல்ல மனுஷன் பிளஸ் குமாரன் அப்படின்னா மனிதனுக்குள் பிறந்த குமாரன். அவன் அப்படின்னா மனுஷன் என்றால் மண்ணான மனுஷன், வெளிப்புறமா இருக்கிற மனிதன். அவன் குமாரன்னா நமக்குள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர், நம்மை போல இருக்கிற ஆவியானவர், நம்மை மனிதனுடைய ரூபம் உடைய பரிசுத்த ஆவியானவர் தான் குமாரன் என்று சொல்லப்படுகிறது, சொல்ல முடியும். மனுஷகுமாரன்னா அதுதான் அர்த்தம். நிறைய பேர் நானும் மனுஷன் தானே, நானும் மனுஷகுமாரன் லேசில் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல. ஆனா தேவனுக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை தான் நம்ம தியானிக்க போறோம். ஆமென். மனுஷகுமாரனுக்கு ஏன் இப்ப மனுஷனுக்கு வல்லமை கொடுத்திருக்காரா? கொடுக்கல. மனுஷகுமாரனுக்கு தான் வல்லமை கொடுத்திருக்கிறார், பவர் கொடுத்திருக்கிறார். அந்த பவர் என்ன? உலகத்துல வாழ்றதுக்காக. மனுஷகுமாரனுடைய அந்த வல்லமை இயேசுவின் மூலமாக ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வல்லமைக்குள்ள அவர் முதன்மையா எல்லாவற்றிலும் ஜெயித்ததுனால. இந்த உலகத்துல எல்லா காரியங்களையும் விட அவர் ஜெயித்து இருந்ததுனால, முதன்மையா அந்த மூத்த குமாரனாய் இருந்ததுனாலதான் அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்காரு. மண்ணான நம்ம ஆதியிலே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவன் பிதாவானவர் நினைத்த அவருடைய சிந்தையில இருந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, அவர் நம் மீது வைத்த அன்பு. ஆதியிலே என்ன அன்பு வைத்தாரோ அதே வல்லமை நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எப்படி ஆயத்தமாக இருக்கிறார்? எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? ஆமென். படிங்க, முதல் வசனம் படிங்க. அது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீர் அவனை ஒரு விஷயமா கொஞ்சமா படிக்கலாம். நீர் அவனை யாரு? ஆதாமுக்கு பிறந்த ஒரு மனுஷன். ஆமென். அப்போ அந்த மனுஷனை குறிப்பிடுகிறார். அடுத்து படிங்க. தேவதூதரிலும் பாருங்க, தேவதூதரிலும்னா என்னது? சற்று. தேவதூதர்னா நம்ம ஆவியில பிறக்கும் போது
இந்த ரகசியம் வந்து இந்த உலகத்துல நீங்க கேட்டுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கிறேன்னா, நம்ம பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன், ஆனா லைட்டா தான் உங்களுக்கு புரியும். ஆனா இப்ப டீட்டெயிலா நம்ம கவனிக்க போறோம். தேவ தூதரில் சற்று சிறியவனாக. நம்ம முதல்ல பிறக்கும் போது இந்த உலகத்துல பிறக்குமா, பரலோகத்துல பிறக்கிறோமா? சொல்லுங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? உங்களுக்கு ஏதாவது நினைவு வருங்களா? உங்களை ஆவியில உள்ளார்ந்த மனிதனை உணர்ந்து சொல்லுங்க. நம்ம முதல்ல இந்த உலகத்துக்கு வரணும்னா முதல்ல பிதாவின் இடத்தில் நம்ம பிறந்துதான், நம்ம தம்முடைய ஆவினால் பிறந்துதான் நமக்கு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறது. நம்ம முதல்ல பிறக்கும் போது பிதாவனோருக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருமே தேவ தூதர்கள் தான். ஆமென். அப்ப தேவன் சிந்தையிலே, அவருடைய சிந்தையிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு அவர் நினைத்தார்னா அந்த தேவ தூதர்களை வைத்து ஏதாவது நம்முடைய மகிமை நம்முடைய மகிமையை பெருக வேண்டும் என்று பிதாவினுடைய அவருடைய சிந்தையிலே அவர் உதித்த பிறகு என்ன செய்யணும்? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி உங்களுக்கு அந்த ஹிஸ்டரிலாம் தெரியும். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனானவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். தோட்டத்திலே எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தார். அவர் எல்லாமே நன்மைக்காகவே செய்து முடித்தார். ஆகவே அப்ப தேவத்துவத்தில் இருக்கும் போது ஆணும் பெண்ணுமாக இணைந்திருப்பார்கள், ஒரே ஆவி உடையவர்களாக இருப்பார்கள். தேவ தூதர் என்றால் ஒரே ஆவி உடையவர்கள். அவருக்குள்ள ஆணுடைய ஆவியும் பெண்ணுடைய ஆவியும் இணைந்திருக்கிறது தான் தேவ தூதரின் ஆவி. தேவ தூதரில் சற்று சிறியவனாக்கினா, தேவ தூதருக்கு இருக்கிற அந்த ரெக்கைகள், அந்த செட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு மனுஷனுடைய ரூபத்தை தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்த பிறகு, அதாவது தம்முடைய மகிமையை காணும்படியாக ஆணுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஆணுக்கு கொடுத்தார், பெண்ணுக்கு கொடுக்கிற மகிமையை பெண்ணுக்கு கொடுத்தார். ஆனா ரெண்டு பேருக்கு கொடுக்க மகிமை ஒரே மகிமை தான். புரியுங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே மகிமை, ஒரே வல்லமை கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரே தேவ தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை. அவன் இது எப்படின்னா எதுவுமே பிரிச்சு பார்க்க முடியாது. அப்போ இணைந்திருக்கிற அந்த ஆணுடைய பெண்ணுடைய அந்த கணவன் மனைவி என்கிற அந்த அந்த கட்டத்துக்குள்ள இந்த ஒரு உலகம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த உலகத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பிரகாசிக்கிறது. நம்ம பிறக்கும் பொழுது தேவ தூதரின் வல்லமையை எப்படி நம்ம பெற்றுக் கொண்டு இருக்கிறோமோ அதே வல்லமையை இந்த உலகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஏக சிந்தையும் ஏக இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுதுதான் தேவ தூதரின் அபிஷேகத்தை, வல்லமையை, மனுஷகுமாரன் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு அது கீழே வசனம் படிங்க. அவனை முடி சூட்டினார். மகிமை என்னது? கணம் என்னது? மகிமை என்னது? கணம் என்னது? மகிமை என்ன? அதாவது அவங்களுடைய அந்த பெருமை சொல்லுவோம். பெருமைன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரகாசிப்பு தன்மை. அந்த பிரகாசிப்பு தன்மை தேவனுக்குள்ள அவர் மகிமையினால முடிசூட்டினாராம், கனத்தினாலும். அதாவது அந்த பொக்கிஷத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில வரைந்திருந்து அவரை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். படிங்கம்மா, அடுத்த வருஷம் படிங்க. பாருங்க, அவர் தேவனுக்கு ஏதேன் தோட்டத்திலே இப்போ அந்த பழைய ஆதாம் இறந்துட்டான் இல்லையா? அதை இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வல்லமையை தேவன் நமக்கு அடையாளப்படுத்துறார். ஒருவேளை பழத்தை சாப்பிடாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா இந்த வல்லமையை தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாமே நம்மளுடைய, அதாவது தேவனுடைய தூதருக்கு அடையாளமாக இந்த உலகத்தில் இருந்தால் அவருடைய வல்லமை எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையும் நம்மளுடைய காலு கீழே இருக்கும்.
தேவனுக்கு கீழ்ப்பட்டு, தேவனுக்கு உட்பட்டு, தேவனுக்கு முன்பாக நீதிக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து, அதாவது அநீதிக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து நீதியை நிலைநாட்டும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வரும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லம் என்ன? உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு மனுஷகுமாரனின் வல்லமை தேவை. அதற்கு முக்கியமான வல்லமை என்னன்னா, கணவன் மனைவி எந்த சூழ்நிலையும் பிரிந்திருக்க கூடாது. என்ன புரியுது உங்களுக்கு? கணவன் மனைவி எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பிரிந்திருக்காம இருக்கணும். எப்படி பிரிக்க முடியாது? அதாவது சரீரத்தினால இல்ல, மனதளவுல நீங்க என்ன நினைச்சாலும் கணவன் என்ன நினைக்கிறாங்களோ மனைவிய அதனால சொல்ல முடியும். மனைவி என்ன நினைக்கிறாங்களோ கணவனால சொல்ல முடியும். அதுதான் தேவதூதருடைய அபிஷேகத்தின் வல்லமை. புரியல? அப்போ இதுதான் பிரிந்திருக்காம இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அப்போ தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்தமான அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இருமனமும் ஏக மனமா ஏக சிந்தையா இருக்கும் பொழுது இவைகள் அந்த ஆவியில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த வல்லமை நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம சிந்தை சுத்தமா இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ இந்த உலகத்திலே அத்தனையும் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த ஏக மனமும் ஏக சிந்தம் ஏக இருதயம். இன்னைக்கு காரணம் என்னன்னா, அந்த இருள்கள் அநேக காரியங்களை பார்த்தோன்னா அநேக ஒரு காரியங்களை பிரிவினை ஆவியா செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. ஏன்னா தேவனுடைய ஆவியை ஏக மன ஏக சிந்தையா இருந்ததுன்னா அந்த கால வல்லமைக்கு ஆபத்து. கணவன் மனைவி பிரித்திருந்தா அவன் கூலா இருக்கலாம். கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஏக சிந்தையோடு இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்து இயேசு நாமத்தின் மூலமாக எந்த அளவுக்கு ஏக சிந்தையா இருக்கிறாங்களோ அந்த கால வல்லமைக்கு அந்த அளவுக்கு டேஞ்சர். இந்த ரகசியத்தினாலதான் அநேக காரியங்களை பார்த்தா, அநேக குடும்பங்களை பார்த்தோன்னா பிரிவினைக்கு வருது. எதுக்கு வருதுன்னு தெரியல. ஆனா சத்தியத்தின் அந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டாங்கன்னா இது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை, தேவ தூதரின் வல்லமை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? அந்த வல்லமை அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருடு கொண்டு இருக்குது. அந்த கால வல்லமை நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய ஆவியை திருண்டு. இப்போ பிசாசு இருக்குல்ல, பிசாசுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பிசாசுன்னா யாரு தெரியுங்களா? பாவத்தினால் மறிக்கப்பட்ட ஆவிகள் தான் பிசாசு. அப்போ அப்படின்னா உங்களுக்கு கேள்வி வரலாம், இத்தனை பேரும் மறித்திருக்கிறாங்கல்ல, அதாவது நீதிக்கு விரோதமாக மறிக்கிறவங்க எல்லாருமே பிசாசு தான். தேவனுடைய நீதிக்கு விரோதமாக எப்படி சொல்றேன்? எப்படி உங்களால சொல்ல முடியும்? எப்படி நீங்க இந்த காரியங்களை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மரித்த பிறகு மரித்தவனுக்கு தான் மரணத்தை குறித்து அந்த அருமை புரியும். ஏன்னா நான் ஏற்கனவே மரித்திருக்கேன். ஆமாம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுறேன்னா நான் இது 2வது சரீரம் கொடுக்கப்பட்டது. சரீரத்துக்கு டேமேஜ் எதுவும் கிடையாது. என்னுடைய ஆவியை நம்மளுடைய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தனால அவருடைய ரகசியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். இந்த ரகசியங்கள் எல்லாமே எனக்கு இந்த உலகத்தினால யாரும் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க கிடையாது. தேவனும் நானும் என் தேவனை கூடி இருக்கும் பொழுது தான் தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோமோ, தேவன் தம்முடைய இப்போ குடும்பத்தில் ஒரு அப்பாவும் பிள்ளை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவருடைய விருப்பத்துக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்யும் பொழுது அப்பா சும்மா இருப்பாரா? அப்பா சொல்ற வேலை எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் செய்யும் போது அப்பா சும்மா இருப்பாரா? ஏதாவது செய்யணும், என் பிள்ளைகள் என் மகனுக்கு ஏதாவது செய்யணும். அவர் ஒரு ஏக்கத்தோடு இருப்பார். இதெல்லாம் நமக்கு இலவசமா வருது. நமக்கு காசு பணம் நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு தேவையே கிடையாது. காசு பணம்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கு உலகமே காசு தான் கடவுளோட, கிடையாது. அது தப்பு. அந்த தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்னென்ன ஒரே ஒரு காரணம்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மாத்திரம் தான். ஆமே.
நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக ஒளியா இருக்க போகுது, ஒளியா சாட்சி கொடுக்க போறது அவர்தான். அப்ப அதனால என்னன்னா, கணவன் மனைவி என்ற அந்த தேவ தூதரின் வல்லமைக்குள்ள இருக்கும் பொழுது கல்லங்கப்படாம இல்லாம இருக்கணும். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்ல கேஸ பார்த்தோன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிற அந்த தம்பதியருக்குள்ளதான் டைவர்ஸ் நிறைய இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த கால இருள்கள் கிறிஸ்துவுக்குள்ளதான் சண்டை போடுது. கிறிஸ்துவுக்குள்ளதான் இயேசு அடிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லா பிசாசும் இந்த உலகத்துல இருக்க எல்லா பிசாசும் ஒன்னாயிடுச்சு. அதனாலதான் அந்த அவர் உலகத்துல அவர் அடி வாங்க அவசியம் என்னன்னா, பிதாவனவர் பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பினவருக்கு எனக்கு நல்லா தெரியும். அதனால அவர் தைரியமா இருந்தாரு. தைரியமா இருந்து அவர் இந்த உலகத்திலே ஜெயிக்க காரணம் என்னன்னா, தேவனுடைய வல்லமையும் இந்த உலகத்தார் உள்ள வல்லமையும் அவர் புரிந்து கொண்டார். இந்த உலகத்துல தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த தேவனுடைய வல்லமையை மறந்து போகிறார்கள், தேவ தூதருடைய வல்லமையும் மறந்து போகிறார்கள். மறக்க செய்கிறது, அந்த கால இருள்கள் மறக்க செய்கிறது. ஏன்னா அந்த ஒரு பிரச்சனையில நீங்க நம்ம கீழே விழுந்துட்டுனா நம்ம அதை பத்தி தான் யோசித்து நம்ம கண்டி தேவனை குறித்து நம்ம யோசித்து ஒரு நாள் முடியல. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்ம பலமா இருக்கிறோமோ அப்போ மனுஷகுமாரன் வல்லமை நம்ம கிட்ட நெருங்க என்னன்னா நமக்குள்ள ஆவியானவர் அனலா இருப்பான். கணவன் மனைக்குள்ள ஏக சிந்தையா இருக்கும் பொழுது அவருக்கு நமக்குள்ள ஏக ஆவி அனலா இருப்பார். இப்போ நீங்க எப்படிப்பா சொல்றீங்க தேவ தூதரன் ஆவியை நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாம உருவாக்கும் போது தேவன் ஆதாமுக்கு நாசியில ஊதும் போது ஜீவ ஆத்மா ஆனார், உருவாக்கினார். தம்முடைய கைகளால உருவாக்கினார். அவருக்குள்ள இருக்கிறது ஏன் விழா எலும்பு எடுக்கணும் சொல்லுங்க? அவர் ஆதாம உருவாக்க தெரிஞ்சவருக்கு ஏவால உருவாக்க தெரியாதா? துணை வேணும், ரைட்டு. ஆதாம செஞ்சது போல ஏவால செஞ்சிருக்கலாம்ல. ஏன் ஆதாமுக்குள்ள இருந்து எலும்பு எடுத்தாரு? துணை இருக்கணும், ரைட்டு. அப்போ அது கரெக்ட். ஆனா அந்த எலும்பு ஏன் எடுக்க வேண்டிய அவசியம்? ஆதாம உருவாக்க முன்னாடி எந்த எலும்பாவது யார்கிட்ட எடுத்தாரா? இல்ல. ஏன் எலும்பு எடுக்க வேண்டிய அவசியம்? ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்து ஏவால உருவாக்க வேண்டிய அவசியம்? சரி, துணைவிதான் எல்லாமே தான், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஏன் எலும்பு எடுக்கணும்? விழா எலும்பை ஏன் எடுக்கணும்? அது ரைட்டு. ஏன் எடுத்தாரு? ஏவாளுக்கு சரி சரிம்மா. இப்போ ஏவாள் உருவாக்கிட்டாரு. ஏவாள் உருவாக்கிட்ட பிறகு இன்னொரு ஆதாம் உருவாக்கி இன்னொரு எலும்பு விழா எலும்பு எடுத்தாரா? இல்ல. ஏவாள் உருவாக்கிட்டாரு, பிள்ளைகளை பிறந்தாங்க, ரைட்டு, ஓகே. இன்னொரு ஆதாம் உருவாக்குறதுக்கு அந்த எலும்பு எடுத்தாரா? அதாவது உங்களுக்கு புரியல. ஏன்னா தேவ தூதர்னா தம்முடைய சொத்து. ஆதாம் ஏவாளோட சொத்து. ஆதாம உருவாக்கிட்ட பிறகு அந்த அந்த பெண்ணுடைய அந்த ஆவியானவர் தனியா இருந்திருப்பாங்க. அதாவது ஆதாம உருவாக்கிய பிறகு தேவன் அந்த ஜீவ ஆத்மா ஊதிட்ட பிறகு இந்த பெண்ணாவி இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. அந்த ஆவிக்கு பதில் சொல்லணும். பிதாவானவர் அந்த ஆவி பெண்ணாவிக்கு பதில் சொல்லணும். அப்போ இதுக்கு ஆதாரம் என்ன எடுக்கிறது? நம்ம முதல்ல இப்போ நம்ம கேட்கிற கேள்விக்கு தேவன் பதில் சொல்லணும். நம்ம நீதியா இருந்தாதான் தேவனை கேள்வி கேட்க முடியும். நம்மளும் தேவனை கேள்வி கேட்க முடியும்னா அதுல நீதி இருக்கணும். நீதி இருந்தா உனக்காக என்ன வேணுமோ எல்லாவற்றையும் செய்வாரு. ஆமென். அப்போ பெண்ணுடைய ஆவி அந்த பேலன்ஸா இருக்கு. அந்த ஆவிக்கு பதில் சொல்லணும்.
அந்த பதில் சொல்லணும்னா இந்த உலகத்துல உருவாக்குறதுக்கு என்ன காரணமோ அந்த ஒரு சப்போர்ட்டிவ் அந்த எலும்பு தேவை. அந்த அந்த விலா எலும்பு இது ஆதாமுடைய சொத்து என்று சொல்லுவதற்காக. ஆதாமு சொல்லலாம் இல்லையா, இது என்னுடைய சொத்துன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நீ எனக்காக உருவாக்கப்பட்டு ஸ்திரீ சொன்னாங்க இல்லையா, என்னுடைய சொத்து. இப்போ சரி, ஆதாம் கிட்ட விடுங்க. இப்போ கணவன் மனைக்குள்ள நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கீங்க. சரி, வெளியால வந்து யாரோ வந்து கணவனோ மனைவோ அடிச்சிட்டாங்க. நீ எப்படி மேல இவர் மேல கைய வைக்கலாம்னு சொல்லிட்டு நீ கேட்கல. ஏன் கேக்குறீங்க? வாய மூடிட்டு இருக்கலாம்ல. ஏன் கேக்குறீங்க? இது என்னுடைய சொத்து. உங்க மேல யார் கை வைக்கிறது? யார் வாங்க சொல்லிட்டு நீங்க போற ரோட்ல போய் நிக்கலையா? ஏன்? உங்களுடைய சொத்து. ஏன்னா உங்களுடைய ஆவிகளை பிரிக்க முடியாது. உலகத்தார் பிரிக்க நினைத்தாலும், மாமியார் பிரிக்க நினைத்தாலும், வேற அப்பா அம்மா பிரிக்க நினைத்தாலும் பிரிக்க முடியாத ஆவிய எந்த ஆவியோ தேவதூதரன் ஆவி. இந்த ரகசியத்தை, இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இப்பவே வந்துடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரகசியத்தை தேவன் இப்ப மரித்த பிறகு, அப்போ தேவன் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆவி சரி ஓகே உருவாக்கிட்டாரு. 2 பேரும் ஆண் பெண்ணுமாக உருவாக்கிட்டாரு. விழா எலும்பை கொடுத்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டாரு. மரித்த பிறகு எதுக்கு திருமணம் செய்யணும்? ஆதியாகமத்தில் படிச்சிருக்கீங்களா? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எதுக்காக? தேவ தூதரின் ஆவியானவரை பிரிக்க கூடாது. நான் உருவாக்கின இந்த தம்பதியாரை பிரிக்க கூடாது என்று சொன்னார். எதுக்காகனா தேவ தூதரின் ஆவி மனுஷகுமாரன் வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக. அவங்க எந்த அளவுக்கு ஏக சிந்தைய ஏக இருதயத்தோடு இணைந்திருக்கிறாங்களோ, வாழ்க்கை முழுவதும் இணைந்திருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு தம்முடைய அன்பினாலே தேவன் கொடுத்த அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, கடைசி வாழ்க்கை வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறான் மனுஷகுமாரன் வளர்வார். ஏற்கனவே உங்களுக்கு ஆவியானவர் எப்படி வளர்வார்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு புதுசாக வந்திருக்கிறதுக்கு தம்பையாருக்கு தெரியாதனால அவர் கொஞ்சம் லைட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவனுடைய பிரச்சனை நமக்குள்ள ஒவ்வொரு துளியும் நம்ம மேலே விழும் பொழுது நமக்குள்ள இன்ச்சிஞ்சா வளருவார் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த கொஞ்சம் இன்ச்சிஞ்சா அந்த பாட்டில் எடுங்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இது வந்து இந்த பாட்டில் வந்து எம்டியா இருந்தா வேல்யூ இருக்குல்ல, மதிப்பு இருக்குல்ல. இந்த பாட்டில் காலியா இருந்தா மதிப்பு இருக்குல்ல. இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து காலியா இல்லை, ஆனா அழுக்கு தண்ணியோட இருக்கிறாங்க. அழுக்கு தண்ணி என்னது? பாவம் நிறைந்த அந்த ஆத்மாவோடு நிறைந்திருக்கிறாங்க. ஆமென். அப்ப ஆவியில சுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய அன்பினாலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின் படி நடக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிராப்போ விழும் பொழுது, இது நம்மளுடைய சரீரம். ஆமென். இது ஆணும் பெண்ணும் இணைந்திருந்த ஏக சிந்தையுள்ள ஒரு சரீரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு வரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நம்மளுடைய சரீரத்தை ஃபுல்ஃபில் ஆகும்போது இந்த கழுத்து வரையும் வரும் பொழுது சீக்கிரமா வந்துடும். சீக்கிரமா பரிசுத்த ஆவியானவர் வளர்ந்துவாரு. இந்த கழுத்து வரைக்கும் வரும் பொழுது அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய முழு உருவத்தை தரிக்கு முன்னாடி ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் ஆகும். யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இந்த உலகத்தில் இருக்கிற துரைத்தன ஆவிகள் செயல்படும். ஏன்னா இந்த ஆவி முழுமை அடைஞ்சிடுச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப கிட்ட நெருங்கிடும். இவங்களை வளர விடக்கூடாது ஒரே நோக்கத்தோட தான் இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிற சுயநலத்தின் ஆவிகள், அந்த கால இருள்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனால என்ன பண்ணுனா, சில பேருக்கு எல்லாம் எனக்கு போதும். அதுக்கப்புறம் இந்த கழுத்து வரைக்கும் வந்த பிறகு என்ன சொல்லுவீங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான், போதும்பா இந்த வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அது, நரக வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுல நான் தாண்டி வந்ததுனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் இது வரைக்கும் வந்த பிறகு அந்த
அந்த தலை வளர்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஆப்ஷன், முக்கியமான நேரத்துக்காக தான் தேவன் வெயிட் பண்றார். ஆமென். இந்த தலை மாத்திரம் தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த தலைக்காக பிதாவானவர் வெயிட் பண்றார். இந்த தலை வளர விடாமல் செய்து கொண்டிருக்க சுயநலத்தின் ஆவிகளா, அதனால இந்த உலகத்துல வாழ முடியல. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதும் இந்த தற்கொலை எல்லாமே எல்லா வகையா செய்யறது காரணம் என்னன்னா, நீ அது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ சொல்லும். அது அந்த அந்த அந்தகார இருள்கள் செய்யறது வாழ விடாமல் செய்ய காரணம் என்னன்னா, இந்த ஆவியை இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சரீரத்தை நின்றோம்ல, வாழ முடியாது இல்ல, இந்த ஆவி வளராது இல்ல, தேவனுக்கு முன்பாக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது இல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இல்ல. அதனால என்ன பண்ணணும்னா, இதோட இங்க வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த காலிலிருந்து அடி பாதத்திலிருந்து கழுத்து வரைக்கும் ஈஸியா ஆவியானவர் நம்ம ரெகுலரா போறோம்ன்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஈஸியா வளர்ச்சி அடைவார். ஆனா கழுத்தாண்ட வரும்பொழுது அப்போ நம்ம நினைவு கொள்ளணும், நம்ம எங்க இருக்கிறோம். நமக்கு ப்ராப்ளம் நிறைய வந்திருக்குன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வளர்வதற்காக ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாரு, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா. அப்போ நம்ம அதுல இருந்து அப்போ நம்ம அலர்ட் ஆயிட்டு நம்ம தேவனுடைய சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது தேவனானவர் இயேசுவை கொண்டு இந்த உலகத்துல நமக்கு மனுஷகுமாரன் அந்த ஆவியை ஃபுல்ஃபில் செய்வார். ஆமென். அந்த ஃபுல்ஃபில் செய்கிற ஆவி, அந்த கிருபை பிதாவானவருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. ஆமென். இது இயேசு நமக்குள்ள நம்மோடு இருக்கிற இந்த இயேசு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். உங்களுக்கு இந்த இன்னும் ஆழமான வார்த்தைகள் உண்டு, ஆனா நேரம் இல்லாதனால உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கிறேன். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம். சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இருக்கிற மனுஷகுமாரனோட வல்லமை அவர் புரிந்து கொண்டார். பிதாவினர் கொடுத்த அந்த மனுஷகுமாரன் வல்லமை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு எச்சரிக்கை சொல்றார். இந்த உலகத்துல எச்சரிக்கை சொல்லணும்னா தைரியம் வேணும். ஆமென். இந்த உலகத்தை எதிர்த்து நிக்கணும்னா தைரியம் வேணும். அது தைரியம் யார்கிட்ட வருதுன்னா, பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையினால, பரிசுத்த ஆவியினால, அக்கினியின் வல்லமையினால நம்ம இருக்கும் பொழுதுதான். ஆமென். அந்த தலை வளர்வதற்கு அவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு. அந்த மனுஷகுமாரனுடைய வல்லமை பிதாவானவர் கொடுக்கிறன்னா அவர் வெயிட் பண்றாரு. ஒரு செகண்ட் வெயிட் பண்றாரு. என் மக வந்துட்டாங்களா, தலை வந்துச்சா, அவர் வந்துச்சா, முழு சரீரம் வந்துச்சா, முழு சரீரம் இருந்துச்சா. தேவன் அவர் வெயிட் பண்றார். ஏக சரீரம் வந்து இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கும் மரித்த பிறகு கேளுங்கம்மா, மரித்த பிறகு கூட கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அவன் அந்த ஆவியானவர் வெயிட் பண்ணுவார். இது ஞாபகம் வச்சுங்க. கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அவங்களுக்காக, அதான் பவுல் நல்ல தெளிவா சொல்றார். நீங்க விருப்பம் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அதாவது அவரு இன்னும் தெளிவா சொல்ல, இப்ப நான் தெளிவா சொல்றேன். கணவன் இருந்தாலும் மனைவி, எப்படி ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆதாம வெயிட் பண்ணாரோ, ஏவாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணாரோ, அதே போல இந்த உலகத்திலே மரணத்துக்கு பிறகு கணவன் அதாவது நான் கேட்கிறேன், சொந்த கணவன் சொந்த மனைவி தான் நான் சொல்றேன். ஆமென். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், உங்க கேள்வி வேற மாதிரி இருக்கலாம், அதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தனா உங்களுக்கு வேற வெளிப்படத்துல இருக்க அந்த ரகசியம் எல்லாம்
வெளிப்படத்துல வந்து சும்மா மேலோட்ட படிச்சா சுத்தமா தெரியவே தெரியாது. மிருக உருவம் வந்திருக்குது. எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த தெளிவ டீட்டெயில் வந்து யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம், இருக்கலாம். அவன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் இன்னைக்கு விசேஷமா சொல்லியிருக்கேன்னா, தேவ ஆவியினாலே நான் தூண்டப்பட்டதுனால இந்த வார்த்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இது என்னுடைய மகிமைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். அதே மாதிரி கணவனுக்கு இருந்தாலும் மனைவி இருந்தாலும் மனைவி வெயிட் பண்ணுவாங்க, இல்ல கணவர் வெயிட் பண்ணுவாங்க. வீடு அவங்களுடைய சொந்த வீடு, தம்முடைய சொந்த வீட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேறும் வரைக்கும். ஒருவேளை கணவன் ஃபுல்ஃபில் ஆகலனா, மனைவி ஃபுல்ஃபில் ஆகலனா வெயிட்டிங். புரியுங்களா? எதுக்காக முன்னாடி பின்னாடி அதை இறக்குறாங்க? காரணம் என்னன்னா, கணவன் வேகமா வளர்ந்துருப்பாரு, தேவன் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா மனைவி வளராம இருக்கிறாங்க. மனைவி வேகமா வளர்ந்துட்டு இருப்பாங்க, மனைவி எடுத்துட்டு இருப்பாங்க, கணவன் உலகத்தில் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய அன்பு எவ்வளவு 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 பெரியது பாருங்க. ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக தான் அந்த ஆவியில இந்த சரீரத்தை விட்ட வேற உங்களுக்கு வேற நமக்கு வேற சரீரமே கிடையாது. அந்த ஆவியை உருவாக்க ஃபுல்ஃபில் ஆகணும்னா வேற சரீரமே கிடையாது. இந்த சரீரத்துக்கு அதுதான் காற்றுள்ள போது துட்டி கொள்ள வேண்டும் என்று இந்த சரீரத்தின் மூலமாக தேவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அதனால அத உண்மையுள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம் எப்படிப்பட்டனா, அப்ப தேவனுக்கு முன்பாக தான் பரலோகத்தில் அக்செப்டன்ஸ் வரும். புரியுங்களா? இயேசு அப்பா வந்து அக்செப்டன்ஸ் கொடுப்பாரு. ஓகே, திஸ் இஸ் இந்த சரீரம் ஓகே, 100% மார்க் போட முடியும். ஏன்னா சரீரத்தின் எல்லா அவயவங்களும் இருக்கணும், இருந்தாதான் அந்த அட்டெண்டன்ஸ் ஆகும். இல்லைன்னு வச்சுக்க, அப்ப இல்லைன்னா என்ன ஆகும்? உங்களுடைய கேள்வி மறுபடியும் உங்க உலகத்துல தான் வருவீங்க. மறுபடியும் தேவன் நமக்கு 7 தலைமுறை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? மனுஷகுமாரன் வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக 7 தலைமுறை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியாம தான் விக்கிராராதனை செய்கிறவங்கன்னா 7 கல்லு வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அரச மர இடத்துல அந்த ஒரு மரத்துல 7 கல்லுங்களை வச்சு சுத்தி சுத்தி வருவாங்க. இந்த ரகசியம் சொல்ல தெரியும். அவன் ஆளு கிடையாது. நமக்கு தேவ ஆவியானவர் நமக்கு உண்டு, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் நமக்கு எல்லாமே போதித்து சொல்லி எல்லாவற்றையும் செயல்படக்கூடியவர். நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. அநீதியை எடுக்க மாட்டாரு. அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் ஜீவன் எடுக்கிற சுயநலத்தின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனானவரோ நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அதனாலதான் அது ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு என்ன செய்தார்னா, மரித்தவர்களை அவரை எழுப்பி காட்டினார். என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய ஜீவனுள்ள தேவன், உயிரை கொடுக்கிறவர் என்று லாசரை வெளியே வா என்றார். இது தேவன் மீது வைத்த அன்பு. தேவன் மீது தேவன் மனுஷகுமாரன் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை முழுமையாக புரிந்து கொண்டார். புரிந்ததுனாலதான் இந்த உலகத்தில் உள்ள சாத்தான் அவனுக்கு கீழே தள்ளப்பட்டான். காரணம் என்னன்னா, அதுதான் ஒரே ஒரு காரணம் தான். தேவனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிந்திருக்கிறோமோ, நமக்குள்ள ஆவியின் ரகசியங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படும். நமக்கு எதிரில் கணவன் மனைவி இணைந்திருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பிசாசு தெரியும். அவங்க எல்லாமே சுத்தி இருக்கிற இந்த உலகத்தில் எங்க பிசாசு எந்த ஆங்கில சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாம் கணவன் மனைவிகளுக்கு அவங்களுக்கு தரிசனத்து மூலமா தேவன் பேசுவார். தேவன் எல்லாமே கற்றுக் கொடுப்பார். அவர் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கிற நல்ல தேவன். நமக்கு உலகத்துல அநேக காரியங்களே இல்லை. இந்த உலகத்துல மத்தவங்க எப்போனா பொண்ணோ பொருள் மேல ஆசை வந்துச்சுன்னா, தேவனுக்கு முன்பாக அந்த வல்லமை எடுத்துக்கொள்ளப்படும். இது வரைக்கும் வரல. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு பங்களா மேல ஆசை வருது, கார் மேல ஆசை வருது, நிலத்து மேல ஆசை வருது, பணத்து மேல ஆசை வருது. இந்த ஆசைகள் அவருடைய ஆசைகள் அல்ல. தேவனே நீரே என் ஆசை. இது உங்களால சொல்ல முடியுங்களா? இந்த வார்த்தையை நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். இந்த சிருஷ்டியே சேர்ந்து பார்த்து உங்களை பார்த்து பயப்படும், நடுங்கும்.
இந்த கணவன் மனைவியை பார்த்தாலும் இந்த தம்பதியாரை பார்த்தாரு அப்படியே நடுங்க நடக்கும். வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆவியின் உலகத்துல போனவங்களுக்கு தான் தெரியும், ஆவியின் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பவர் ஆஃப் வேல்யூ அப்பதான் தெரியும் உலகத்துக்கு. பிரைட்னஸ். நானே உலகத்தின் ஒளி எப்படி சொன்னாரு? அவர் ஒளிக்குள்ள வாழ்ந்ததுனால, ஒளிக்குள்ள நடந்ததுனால அவர் நானே உலகத்தின் ஒளியே என்று அவர் கச்சிதமாக சொல்ல முடிய காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் வெளிச்சம் நானே. ஆமென். அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் நம்மளால சொல்ல முடியுமோ. அதனால நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பங்களில் எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் சரி, அவ எல்லாவற்றையும் ஓரம் கட்டுங்க. கணவன் மனைவி எந்த அளவுக்கு இணைந்திருந்து வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாழும்போது அந்தகார இருள்கள் உங்களை பிரிக்கவே முடியும். வாய்ப்பே இல்லை. அத்தகாகவோ மாமியாருக்காகவோ யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. ரோட்ல இருக்கிறவங்க உங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டா எப்படி விட்டு கொடுக்காம இருக்கீங்களோ, அத்தை மாமா வந்தா கூட சரி, அப்பா அம்மா வந்தா கூட சரி, விட்டே கொடுக்காதீங்க. ஏன்னா மனுஷகுமாரனோட வல்லமை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அவன் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நிறைய காரியங்கள் இருக்கு. இயேசு நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நீங்க போடிட்டு அண்டர்லைன் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா, இந்த வசனத்தை மட்டும் நீங்க அண்டர்லைன் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர் ஈஸியா உங்களுக்கு புரிய வைப்பார். நான் இந்த வார்த்தைகள் அப்புறம் நான் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இதுல அடங்கிடுச்சு. பிதாவானவர் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. குமாரனுக்கு கீழ்ப்படியலன்னா காரணம் என்னன்னா, குமாரனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியலனா, குமாரனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியலனா பிதாவானவருக்கு கோபம் வருமா? புரியுங்களா? அப்ப இதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க. ஆதியிலே ஆதாம் உருவாக்குற முதல் கொண்டு இந்த ரகசியம் வந்து இருக்குது. ஆனா இயேசுவோட முடிச்சுக்காதீங்க. இயேசுவுக்கு மேல ஏறி வாங்க. நீங்க என்னை விட அதிக வல்லமையை நீங்க செய்ய உங்களால முடியும். காரணம் என்னன்னா, தேவன் நமக்கு பிதாவானவர் நமக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறதுனால என்னன்னா, நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். அநேக காரியங்கள் உண்டு நமக்கு. ஆனா அடுத்த வசனம் படிங்க. 17ஆம் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்க பாருங்க, இந்த வார்த்தை எப்ப நடக்குன்னா, நம்ம கழுத்துக்கு மேல வளரும் பொழுது, இயேசு ஏற்கனவே இந்த சூழ்நிலை எல்லாமே தாண்டி வந்ததுனால இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்து யார் யார் ஃபுல்ஃபில் ஆகுறாங்களோ, எந்தெந்த பாட்டு ஃபுல்ஃபில் ஆகுதோ, அப்போ இந்த வார்த்தை இந்த ஜெபத்தை பிதாவானவருக்கு வெளிப்படுத்துவார். அவருக்கு நினைவுபடுத்துவார். இந்த வசனத்தை நினைவுபடுத்துவார். நீர் எனக்கு கொடுத்த மகிமையை. ஆமென். அந்த மகிமையை மறுபடியும் அந்த வசனத்தை, பிதாவே என் வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும். அப்போ இயேசு இந்த வார்த்தையில சொல்லும் போது, யாவருக்கும்னா யாவரும் அவர்கள் தானே அழிச்சாங்க.
அவர்களும் தான் அடிச்சாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? யாவருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்க முடியுதா சொல்றாரு. காரணம் என்ன? அவருக்கு தெரியும் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் உலகத்துல வருவாரு, அவர் ஃபுல்ஃபில் ஆவாரு. ஃபுல்ஃபில் ஆன பிறகு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஃபுல்ஃபில் செய்ய போகிறார் என்று அவருக்கு ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் இதெல்லாம் எப்படி தெரியும்னா, ஆவினாலே எந்த அளவுக்கு நம்ம உண்மை உத்தமா இருக்கும் பொழுது, நீதியா நடக்கும் பொழுதோ, அப்போ தேவனுடைய சித்தத்தை நமக்கு இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துவாங்க. அவன் சபையில வந்து நீ ஆசீர்வாதமா, நீ நல்லா இருப்பாங்க, இது முதல்ல இந்த காரியங்கள் செஞ்சாதான் நம்ம எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா வரும். முதலில் என்னுடைய நீதியும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அதுக்கப்புறம் தான் இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்றது வசனம். அந்த நிறைய சபைகளில வந்து நீங்க நல்லா இருப்பீங்க, நாளைக்கு நல்லா பிசினஸ் பண்ணுவீங்க, இது கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஆவியான வளர்வதற்கான அடையாளமே கிடையாது. இது தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செயல்பட்டுக்கின்றன. நம்ம உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டாம், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கென்று நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு செய்வாராக. ஆமென். கடைசி வசனத்தை படிச்சுக்கலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் நீதியாய் நியாயம் தீர்ந்து யுத்தம் பண்ணுகிறார். எதுக்காக நீதியாய் நியாயம் தீர்க்கணும்? யாராருக்கு மனுஷகுமாரன் வல்லமை, மனுஷகுமாரனுடைய ரூபத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். குதிரைக்கு எது என்ன அடையாளம்? வேகம். வேகம்னா அது குதிரை எவ்வளவு ஸ்பீட்ல ஓடும், எத்தனை ஹார்ஸ் பவர் சொல்லுவாங்க, ஆர்பிஎம் கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க. குதிரைக்கு அடையாளம் வந்து வேகமா வருவார். வேகமா வரும்பொழுது வேகமா நீங்க போறீங்க, இப்போ ட்ரெயின்லயோ பஸ்ல வேகமா போறீங்க, அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய உருவம், அதாவது உண்மையுள்ள உருவம் இருந்தால் தான் உங்களால பரிச்சு சொல்ல முடியும், இல்லைன்னா அந்த உங்களால அடையாளம் சொல்ல முடியாது. அதனால இயேசு அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல வரும் பொழுது அந்த வேகமா போகும்போது அந்த அந்த மனுஷனுடைய ரூபம் எங்க இருக்குதோ அவங்கள ஒன்று டச்சும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது தேவனுடைய சொத்து, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் எந்த ஆபத்தும் வராது. அதற்கு நீதிக்கு விரோதமாக எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? படிங்க அடுத்த அதே வசனம் மறுபடி படிங்க. அப்போ உண்மை சத்தியம் உள்ளவர்களுக்கு தான் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு? உண்மை சத்தியம் நடக்கிறவர்களுக்கு தான். அப்பப்போ அநீதி செஞ்சு அப்பப்போ பொய் பேசுறவங்களுக்கு, அப்பப்போ சில பேர் வந்து குற்றப்படுத்துறவங்களுக்கு, ஏன்னா அப்போ தேவனுடைய சித்தத்தை அவர்கள் என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், தேவனுடைய சித்தத்தை வளர்விடாம செய்திருக்காங்க. தேவனுடைய மனுஷகுமாரன் வல்லமை வளர்விடாம செய்து கொண்டிருக்கிறவங்க தான் யாரு? பிரிவினாவிகள். அதுக்காக தான் சொல்றேன், அத்தையோ மாமாவோ அம்மாவோ அப்பாவோ உங்களை பிரிக்க நினைச்சாலும் நீங்க பிரியாதீங்க. அப்பதான் கிறிஸ்துவின் அன்பு பரிபூர்ணமாக உங்கள் மத்தியிலே வாசம் செய்யப்படும், கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ள மனுஷகுமாரன் வல்லமை கொடுக்கப்படும். மனுஷகுமாரனுடைய தேவன் பிதாவானவர் என்னென்ன கட்டளைகள் கொடுத்தாரோ எல்லா காரியங்களும் தேவன் நமக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர் கொடுக்கப்படும். ஆமென். இது என்னால இந்த சத்தியத்தை இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் பற்றி கொள்ள வேண்டும். கடைசியாக என்ன பண்ணனா, தேவ ஆவியானவர் என்னன்னா, இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே உமக்கு சித்தமானால் என் ஆத்மாவை
எடுத்துக்கொள்ளும் சொன்னார். காரணம் என்னன்னா, ஆத்மா அவருடையது, இந்த உலகத்தாருடையது கிடையாது. ஆத்மாவை இந்த உலகத்திற்கு யாரை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வசனம் ஒரு வார்த்தை சொல்லுது, உங்களுடைய ஜீவனை அழிக்கிறவருக்கு மாத்திரம் பயப்படுங்க. ஆமென். மற்றபடி இந்த உலகத்துல யாருக்கும் யாரை பார்த்தோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். தேவன் நமக்குள்ள ஜீவன் உள்ள தேவ ஆவியானவர் இருக்கார். நமக்கு ஏதாவது இந்த உலகத்துல யார் பேச்சு கேட்கணும் எப்படின்று குழப்பம் அடைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர. நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் சரி, நம்மளுடைய வலது பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. எல்லா மனிதருக்குள்ளயும் இடது பக்கத்துல சுயநலத்தனாதிகள் இருக்கும். அதனால நீங்க இடது பக்கம் சாயாமல் வலது பக்கம் சாயுங்கள் என்று தேவ ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆமென். அப்போ எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம வார்த்தை, நம்ம காதுகள் வலது பக்க காதுகள் வலது பக்கம் சாய்த்து தேவன் என்ன சொல்றாரு என்று நம்ம கேட்கணும். வலது பக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்பட்டுனா இந்த உலகத்திலே நம்ம ஜெயிக்கலாம். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே யாருக்காக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவானவருக்காக நம்ம உலகத்தில் வாழ்ந்து மனுஷகுமாரன் வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.